கர்த்தர்தாமே உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய தயவும் இரக்கமும் என்பதே. பாபிலோனின் ராஜா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ மற்றும் பல இஸ்ரவேல் புத்திரர்களை அரண்மனையில் சேவை செய்யும்படியாக அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனேசுக்கு கற்பித்தான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலின் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய மனதின் விருப்பங்கள் நமக்கு நிறையவே இருக்கலாம். நம்முடைய மேல் அதிகாரிகள், அமைப்புகள் நமக்கு மேல் அதிகாரமாக இருக்கலாம். இவர்கள் அனைவருடைய மனதும் இருதயமும் நம்முடைய கோரிக்கைகளை, விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு தேவனுடைய தயவும் இரக்கமும் முக்கியமாக தேவைப்படுகிறது. நாம் தாழ்மையுடன் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது எல்லாருடைய இருதயத்திலும் நமக்கு தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர்தாமே உண்டாக்குவார். நம்முடைய மன விருப்பத்தையும் கர்த்தரே நிறைவேற்றுவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர்தாமே எல்லாருடைய கண்களிலும் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாக கிருபை தருவீராக. எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.